நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. இதில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். நீங்கள் 108 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இது ஒரு வழி. இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செரிமான மண்டலம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி நல்லா தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம எப்படி உணவு பழக்கங்கள் என்ன, உணவுகள் என்ன, அது எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் எடிட் பண்ணல பார்த்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கடைசி வரை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து 1 2 3 4 5 6 7 T1 இடையில குத்தணும். குத்தினீங்களா நான் T14 அங்கே வந்து குத்திக்கலாம். ஓகே, லங்குக்குள்ள பாயிண்ட் தான். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல போட்டீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல போட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த வந்து காய்ச்சல் வந்து சரியா போகும். பார்த்து இப்போ இங்க ஹெல்ப் பண்ணுறது சாப்பாடு நான் இந்த சிறுகுடல்ல என்ன நடக்குது? அப்சார்ப்ஷன் நடக்குது. எது அப்சார்ப் பண்ணுது? எது அப்சார்ப் பண்ணுது? எது அப்சார்ப் பண்ணுது? நியூட்ரிஷன் அப்சார்ப் பண்ணுது. ஓகே, நியூட்ரிஷன்ல என்ன, நியூட்ரிஷன் என்றால் என்ன இருக்கு? குளுக்கோஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, புரோட்டீன் பெப்டைன் ஆகி அமினோ ஆசிட்ஸ் ஆகி அதெல்லாம் வந்து அப்சார்ப் பண்ணது சொன்னீங்க. வெரி வெரி குட். அப்ப அந்த நியூட்ரிஷன்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுது? அது அப்சார்ப் பண்றதுக்கு உள்ளே உள்ள அமைப்பு இருக்கு. அதுக்கு என்ன பெயர்? வில்லே. வில்லே விரலி, வில்லே விரல் போன்ற அமைப்புடைய வில்லி அல்லது விரலி என்று சொல்லுகின்ற அமைப்பு இங்க இருக்கு. விரல் டோன்ட் திங்க் திஸ் மச், சோட்டா 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 இது மாதிரி அமைப்பு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணும்? அந்த உறிஞ்சிகளை, நியூட்ரிஷனை, உணவுப் பொருட்களை, உணவு உயிர் சக்திகளை உறிஞ்சி என்ன பண்ணும்? ரத்தத்துல கலக்கும். ரத்தம் எங்கே போகும்? ரத்த சுழற்சியில காற்று போதா, காற்று போதா, காற்று போதா, அப்ப உடல் உறுப்பு எல்லாத்துக்கும் அனுப்பும். இது அனுப்பின உடனே நம்ம ரத்தத்துல உள்ள உயிர் சக்திகள், உயிர் வேதிப்பொருட்கள், காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அங்க போன உடனே அந்தந்த செல்கள் என்னென்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். ரத்தத்துல கலந்துச்சுல, ரத்தத்துல கலந்த அமைப்பு அந்த உணவு சக்திகளை, நீர் சக்திகளை, நீர் வேதிப்பொருட்களை புரிஞ்சு ரத்தத்துல கலந்து இட் இஸ் பீயிங் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் த tissues or cells of the body. இப்ப இங்க வந்த உடனே இங்க வந்து என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தீங்கு தேவை, டப்பகம் எடுக்கணும். அப்ப நுகர்வதற்கு, முகம் என்றால் வாசனையை உணர்வதற்கு தீங்கு தேவை, அப்ப எடுக்கணும். பாட்டைக்கு என்ன தேவை அந்த எடுத்துக்கணும். இப்ப இங்க போன என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் காய்ச்சி புரோட்டீன் கொடுத்து எடுக்கணும். இந்த ஹேர் உள்ளது வந்து பத்தி கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிறோம். எலும்பு போனவங்க என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பாஸ்பரஸ் கொடுங்க, கொஞ்சம் கால்சியம் கொடுங்க சொல்லி பாஸ்பரஸை காட்டி எலும்பு எடுத்துக்கணும். எலும்பு என்ன தேவை? கால்சியம் தேவை, பாஸ்பரஸ் தேவை, அதை எடுத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு செல்களும் நீங்க சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கணும். அந்த சாப்பிடுற செரிக்கப்பட்ட உறிஞ்சப்பட்ட உணவை ரத்தத்தில் கலக்கின்ற பொழுது அந்தந்த உறுப்புகள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிறோம். சரி, குளுக்கோஸ் யார் எடுத்துக்கிறது? குளுக்கோஸ் யார் எடுத்துக்கிறது? அதே கொஞ்சம் எல்லா செல்களும் எடுத்துக்கிறோம், எக்ஸப்ட் எல்லா செல்களும் எடுத்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் அந்த எலும்புக்கு வந்து தேவைப்படாது. அப்ப அந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும்? குளுக்கோஸை உள்வாங்கிக் கொள்ளும். அந்த குளுக்கோஸ் தான் என்னவாகும்? எனர்ஜியா கன்வர்ஷன் ஆகும். அந்த எனர்ஜியா கன்வர்ஷன் ஆகிறதுக்கு தான் அந்த ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் குளுக்கோஸ் இருக்கிறப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி கிடைச்சி புத்துணர்ச்சி ஆயிரும். நான் பேசுவதற்கு, நீங்க அமர்ந்திருப்பதும் யோசிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் என்ன தேவை? எனர்ஜி தேவை. அது குளுக்கோஸ். ஓகே, அடுத்து நம்ம உணவு பொருட்கள் என்னென்ன, நியூட்ரிஷன் என்னென்ன இருக்குது? உணவு பொருட்கள் என்ன இருக்குது? புரோட்டீன் முதல்ல சொல்லுங்க. குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட், நீர் சத்து, நார்ச்சத்து, அடுத்து வந்து அமினோ ஆசிட் சொல்ல முடியாது, அதாவது மினரல்ஸ் சொல்லலாம், மைக்ரோநியூட்ரியன்ஸ். அப்ப உணவுப் பொருட்களை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஒண்ணு வந்து பெருமளவு உணவு, அதாவது மேக்ரோநியூட்ரியன்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ஸ் சொல்லுவோம். இந்த மேக்ரோநியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் குளுக்கோஸ், ஃபேட், புரோட்டீன். இது எதுக்கு தேவை? குளுக்கோஸ், புரோட்டீன் பிளஸ் வந்து ஃபேட் எதுக்கு தேவை? அடுத்து குளுக்கோஸ் எதுக்கு தேவை? ஃபேட் எதுக்கு தேவை? எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு தேவை. எனர்ஜிக்காக தேவை. இந்த புரோட்டீன் வந்து எனர்ஜியும் கொடுக்கும், அது பாடி பில்டிங்கும் தேவைப்படும். பாடி பில்டிங்கும் தேவைப்படும்.
protein cannot be stored. Do you know? Protein cannot be stored. Protein has to be converted as a peptone and amino acids then and there. All otherwise, no. It will be eliminated through the kidney. Through the kidney, அன்னைக்கு நீங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி cannot be stored, அது மாதிரி protein நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காக தான் எக்ஸஸ் புரோட்டீன் எடுத்துடக்கூடாது. எக்ஸஸ் புரோட்டீன் எடுத்துடக்கூடாது. எக்ஸஸ் புரோட்டீன் எடுத்துன்னு சொன்னா கிட்னி அடிவாங்க. இந்த படம் வச்சுட்டு இருக்காங்களா? இருப்பாங்க. இப்போ நீ கொஞ்சம் குண்டானா போனா இங்க வாங்க சார் அப்படின்னு. குண்டா இருக்க போனீங்கன்னா சார் இங்க வாங்க சார். எதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கீங்க சார். சாப்பிட்டீங்களே அதுல புரோட்டீன் இருக்குது, ரைஸ்லயே கொஞ்சம் புரோட்டீன் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல புரோட்டீன் இருக்குது, காய்கறில புரோட்டீன் இருக்குது, இவ்வளவு புரோட்டீன் இருக்குது. அதே போதுமானது. அப்படி தேவைப்பட்டா கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு உள்ள எடுத்துட்டா போதும். அந்த வியாபார நோக்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பிடுங்க அப்ப தெரிஞ்சுக்குவாங்க அவங்க. அது சாப்பிடுங்க. அப்ப உன்னுடைய வெயிட்டுக்கு எவ்வளவோ 80 கிலோனா 80 கிலோன்னு சொன்னா 80 கிலோ தான் எடுத்துக்கணும். நீ டோட்டல் நீங்க சப்ளிமெண்ட் 80 எடுத்துக்கூடாது. நீ சாப்பாட்டை எது சாப்பிட்டீங்களோ அதே கணக்கு கூட எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி பாத்துக்கணும். அது மாதிரி மேக்ரோநியூட்ரியன்ஸ். அப்ப இது வந்து இந்த புரோட்டீன் எசென்சியல். எசென்சியல் ஏன் எசென்சியல் சொன்னாலும் இது அமினோ அமிலம் மாறப்போகுது. புரோட்டீன் வந்து பெப்டன் ஆகணும், பெப்டன் வந்து அமினோ அமினோ அமிலம் வந்து பாத்தீங்கன்னா பாடி பில்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்லி. பட் இந்த எவ்வளவு தேவை தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஃபேட் இருக்கு இல்லையா, உலகத்திலே சிறந்த உணவு எது தெரியுமா? ஃபேட். உலகத்திலேயே சிறந்த மனிதனுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஃபேட் கொடுத்து. எப்பா எனக்கு மூட்டு வலிக்கு சார், வாங்க அகுபதி பண்ணிக்கலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பாட்டை சரி பண்ண சொல்லுங்க. என்ன ஆயில் சாப்பிடுங்க? ரிஃபைண்ட் ஆயில் சாப்பிடுங்க சொல்லுங்க. முதல்ல இதை தூக்கி போயிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், இதை 3 சாப்பிடுங்க. தேங்காய் சாப்பிட இந்த தேங்காய் எண்ணெய் உலகத்திலேயே அற்புதமான பொருள். அதுல சோடியம் மானோலாரிக் ஆசிட் இருக்கு. தாய்ப்பால்ல மட்டும்தான் சோடியம் மானோலாரிக் ஆசிட் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், அதை சாப்பிடான்னு சொல்லலாம். அதனாலதான் நம்ம ஹெல்டே அவர் சொல்றாரு, 30 வரைக்கும் தேங்காய் நல்லது, சோடியம் மானோலாரிக் இருக்கு சாப்பிடறான்னு சொன்னேன். அப்ப வந்து அமெரிக்காரன் வந்து சாப்பிடான்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு வந்து தேங்காய் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேங்காய் எண்ணெயோ தேங்காய் இதோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது வரைக்கும் நல்லெண்ணெய் தழிச்சிட்டு கல்லெண்ணெய் தழிச்சிட்டு தேங்காய் கொஞ்சம் உடம்பு ஏற்றிட்டோம்னா அந்த ட்ரைனிங் இருக்காது நம்ம தமிழுக்கு. அதுல கொஞ்சம் ட்ரைனிங் ஒரு உரம் போதும். அப்ப தேங்காய் சாப்பிட்டு சூப்பராக இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் நோய் வந்துச்சு. எதை? அந்த ரிஃபைண்ட் ஆயில். அப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணேன். 1 மாசம் வந்து நல்லா செக் காட்டினேன் சாப்பிட்டு பார்த்தா 100% நோ ஜாயிண்ட் பெயின். இது மட்டும் இல்ல, உடம்புல உள்ள அத்தனை ஜாயிண்ட் பெயின் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதனால கொழுப்பு நல்லது, கொழுப்பு நல்லது. நல்ல கொழுப்பை தாவர கொழுப்பா இருந்தாலும் மாமிச கொழுப்பா இருந்தாலும் சரி நீங்க சாப்பிடுறது நல்லது. எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடையது. அப்ப நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து 50 கிராம் தான் கார்போஹைட்ரேட் தேவைங்கிறான், 950 கிராம் கொழுப்பு தேவைங்கிறான். நீங்க 950 கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு 50 கிராம் தான் கொழுப்பு எடுத்துறீங்க. அதனாலதான் நம்மளுக்கு நோய் வருது. அதுல உங்களுக்கு மாத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம். கொழுப்பு அவ்வளவு நாட்டில் பிளாக் ஆயிட போகுது. அதனால கொழுப்பு நல்லது, நல்ல கொழுப்பு நல்லது. ஓகேயா? அப்ப எனர்ஜி கொடுக்கறது வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் தென் புரோட்டீன் அண்ட் தென் ஃபேட். இது எல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ஸ், பெரிய அளவு தேவைப்பட்ட மேக்ரோநியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவாக தேவைப்படும், ஆனால் கட்டாயமாக தேவைப்படும். என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, அடுத்து என்னது மினரல், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த நீர்ச்சத்து என்னது? வாட்டர், தண்ணி. 72% நம்ம உடம்புல தண்ணி தானே இருக்கு. அந்த மெயின் தண்ணி சாப்பிடணும், வெஜிடபிள் வாட்டர் சாப்பிடணும். அது நீர்ச்சத்துன்னு சொல்லணும். அடுத்து வந்து 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நார்ச்சத்து. நார்ச்சத்துனா சேனல் சாப்பிடணும் கேட்கறாங்க. சேனல் இருக்குல்ல, சேனல் சாப்பிடணும் கேட்கறான். நார்ச்சத்து என்பது அது கிடையாது. அதாவது சத்து குறைவாகவும் சக்கை அதிகமாக எது இருக்கிறதோ நார்ச்சத்து வைரஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க. அது வந்து குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இவைகள்லாம் பாத்தீங்கன்னா சக்கை அதிகமாக இருக்கும், சத்து குறைவாக இருக்கும். அந்த சத்து மிக முக்கியமான சத்தாக இருக்கு. அதான் நீங்க நோட் த பாயிண்ட். இப்ப 90% வந்து நம்ம அந்த
ஆப்பிள் வந்து 95% நீர்ச்சத்து இருக்கிறது. அந்த 5% இருக்குல்ல, அதுலதான் பாருங்க எண்ணற்ற உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் இருக்கு. அதுல நிறைய மினரல்ஸ், அது மிக நல்லது. அது மாதிரி கொய்யா இருக்கு, அருமையான சத்துக்கள் இருக்கு. இப்ப இது மாதிரி நார்ச்சத்து, இந்த நார்ச்சத்து மிகையாக எடுத்துக்கொள்ளும். நார்ச்சத்து புதிய பார்த்தா காய்கறிகள், பழங்கள், கீரைகள் தான் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னேன் இல்லையா, கால்சியம், காப்பர், அப்புறம் மெக்னீசியம், மேங்கனீஸ், புரோட்டீன் அதுல போயிருக்கு. இது மாதிரி செலினியம், ஜிங்கு, பாஸ்பரஸ், இது மாதிரியான கொஞ்சம் சிறிதளவே தேவைப்படுகிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் கம்பல்சரி கொஞ்சம் தான் கம்பல்சரி தேவை, கொஞ்சம் தான் தேவை, கட்டாயம் தேவை. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அப்ப நார்ச்சத்து நீர்ச்சத்து வந்து நீர்ச்சத்து வந்து உடம்புடைய நீர்ச்சத்தை குளிர் கண்ட்ரோல சமையல்படுத்துகிறது. இந்த ஃபைப்ரஸ் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், பிரித்தலை உணவுபடுத்தி அது மாதிரி மோஷன் வரதுக்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன் இல்லாம பாத்துக்கிறது ஃபைப்ரஸ் ஃபுட் தான். இந்த மினரல்ஸ் சொன்ன இல்லையா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெகுலேட்டிங் தி ஐ மீன் ஹார்மோன்ஸ், சுரப்பிகளையும் ஹார்மோன்களையும் நொதிகளையும் அப்படி என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. அதான் மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த ரெகுலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், நிறைய டிராபிக் இருக்குது, டிராபிக் போயில நம்ம பாட்டு கடமை கார் ஓட்டி போனோம்னா அது எப்படி இருக்கும், அங்க இருக்கிறது யாரும் ஒரே போலீஸ் ஸ்டாப் போ வா அப்படி சொல்றாங்க இல்லையா, அப்ப ரெகுலேட்டிங் அது மாதிரி இந்த கொஞ்சோண்டு தேவைப்படுற செலினியமோ இல்ல மெக்னீசியமோ மேங்கனீஸோ காப்பரோ, ஓகேயா, இது மாதிரி சோடியமோ பொட்டாசியம், இது மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு மெட்டபாலிசம் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவது, சீராக்குவதற்கு. இது மாதிரி உணவு பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் உறிஞ்சி என்ன பண்ணுவோம், ஸ்மால் இன்டெஸ்டைன் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப அவங்க எடுத்துக்கிற அப்படியேதான். அவங்க என்ன வேணும், கண்ணுக்கு என்ன வேணும், காதுக்கு என்ன வேணும், வாய்க்கு என்ன வேணும், பல்லுக்கு என்ன வேணும். பல்லுக்கு வந்து கால்சியம் பேப்பர் தேவை, எடுத்து கொஞ்சம் இருக்கு. அடுத்து ஹேருக்கு என்ன வேணும், ப்ரோட்டீன் தேவை, கொஞ்சம் கால்சியம் தேவை, சிங்கு தேவை எடுத்துக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிறாம இருப்பு தேவை, இதெல்லாம் எடுத்துக்கிறாம எடுத்துக்கணும். அதான் இப்ப நம்ம எய்ட்ஸை விட நைட்ஸ் வந்து சொல்றாரு. நைட்ஸ் என்ன சொன்னனே, அன்னைக்கு சொன்னனே, அது அப்ப அது சொன்னனே. நைட்னா என்னது, எய்ட்ஸ் தெரியுமா? எய்ட்ஸ் என்னது, AIDS, எய்ட்ஸ் என்னது, அக்யூட் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்யூட் போய் தேடி இழுத்துக்கு வர்ற நோய் தான்ட்டான். இது வந்து NIDS, நியூட்ரிஷன் இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அந்த எய்ட சொல்றாரு, டாக்டர் எய்ட சொல்றாரு, இது கார்டியாலஜிஸ்ட், வைஸ் சான்சலர் ஆஃப் மணிப்பூர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அவர் சொல்றாரு, ஏட்டா எய்ட்ஸுக்கு செலவு பண்ணாதீங்கடா, நைட்ஸுக்கு செலவு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாரு. எய்ட்ஸ்ல சாதனம் கவலைப்படாத, செத்து போறான். ஆனா நைட்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு குழந்தைகள் 65% குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து இல்லாமல், உணவு இல்லாமல் துடிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த நைட்ஸ் பண்ண செலவு அவங்களுக்கு. He wrote a letter to the health minister. அவர் எழுதினாரு, you are not a health minister, you are disease minister. சோ அது மாதிரி அப்போ வந்து இந்த உணவு சத்துக்கள் வந்து ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா வாழ்வதற்கு நியூட்ரிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சாப்பிட்டீங்க, 4 புரோட்டீன், 2 இட்லி, 2 தோசை, இவ்வளவு ரைஸ், சாம்பார், ரசம். எவ்வளவு புரோட்டீன் சாப்பிட்ட, எவ்வளவு ஃபேட் சாப்பிட்ட, எவ்வளவு மைக்ரோநியூட்ரியன்ஸ் சாப்பிட்ட, அதுதான் கணக்கு. நான் என்னை பார்த்துருக்கேன், சாப்பிட பார்த்துருக்கேன். நான் முதல்ல சாப்பிட்டேன், பார்த்துக்க முடியுங்க. என்ன சாப்பிட தெரியுமா, 2 முட்டை சாப்பிட்டேன். அதுல புரோட்டீன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. அப்படிதான் சாப்பிட்டேன். பொரியல் வந்து இவ்வளவு சாப்பிட்டேன், பொரியல் யாரும் தெரியுமா, பொரியல் சத்து இருக்கு. ரைஸ் சாப்பிட்டு அது வேஸ்ட், கார்போஹைட்ரேட்ல ஒண்ணும் மிக்காது, அவ்வளவு சாப்பிட்டேன். 2 முட்டை சாப்பிட்டேன். அது மாதிரி நீங்க புரியல. நோ, அது தற்காலிகமாக எனர்ஜி. அந்த கார்போஹைட்ரேட் வந்து 40 கிராம் 50 கிராம் தேவை ஒரு நாளைக்கு. நீ நம்ம தெரியாம என்ன பண்றோம், 7 இட்லி சாப்பிட்டு இருக்கோம். நீங்க 1/2 இட்லி சாப்பிட்டுட்டு நிறைய கொழுப்பு சாப்பிடுங்க, அப்ப உடம்புக்கு கிடைச்சிருக்கு. இது வேஸ்ட். அதை கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த 1/2 இட்லி சாப்பிட்டீங்கல்ல, அது ஈஸியா ஒரு 10 இட்லி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த கொழுப்பு சாப்பிட்டீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்ணிட்டு என்னன்னு தெரியுமா நண்பர்களே, நீங்க சாப்பிடுற கார்போஹைட்ரேட்டை வந்து கஷ்டப்பட்டு ஃபேட்டா மாத்துது, கஷ்டப்பட்டு ஃபேட்டா மாத்துது. இங்க குளுட்டியல் மசில் என்ன இருக்கு, வயிற்றுல என்ன இருக்குது,
ஃபேட். கொழுப்பு கொழுப்பு சாப்பிடாத அளவுக்கு தான் கொழுப்பு வருது. கொழுப்பு சாப்பிடாதான் குண்டா இருக்கு. நீங்க எல்லாம் ஆரேஞ்ச் பண்ணி பாருங்க வீட்டுல. நீங்க என்ன சாப்பிட்டு சொல்லிட்டு அப்ப இந்த கார்போஹைட்ரேட் தான் என்ன பண்ணுது அப்படியே மாத்தி மாத்தி. ஓகே, அதனால கொழுப்பு நல்ல கொழுப்பு நம்ம பார்த்துக்கோங்க. சாதம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. தஞ்சாவூர்ல பிறந்து நெல் ஒளிகை தை தொழிகை அவங்க சொல்லக்கூடாது உண்மையை சொல்றேன். அதுலயும் நல்ல ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது. தேங்க்யூ. ஸ்மால் என்ன பெரும் வேலை லார்ஜ் மிஸ்டேக் வேலை என்ன சொல்லி மாட்டேன். எப்படி சொல்லப்படாது மற்றவங்க சொல்லட்டும். இப்ப டாக்டர் 3 பேர் இருக்காங்க. இதுல இதான் லாஜிக் சொன்னேன். இருக்குது அந்த லாஜிக் உங்களுக்கு இருக்கு. லாஜினுடைய பணி என்ன? கழிவுகளை வெளியேற்றுதல். அதுக்கு இங்க கேட்கணும். எடுத்த உடனே வெளியேற்றுதல் திருமணம் வெளியேற்றிருந்தா கழிவுகளை தேவை அல்லாத சத்து பொருட்களை அதாவது சக்கை பொருட்களை சேமித்து வைக்கிறது. வச்சுட்டு அது டைட் பண்ணிட்டு எப்போ வந்து அந்த பிரஷர் அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில பிரஷர் வந்து ரத்தத்துல போயிட்டு 40 mm/h வந்து அழுத்தம் கொடுக்கிறதோ அப்பதான் என்ன பண்ணும்? போகும். எங்க போகும்? எப்ப நிரம்பிடுச்சு போட்டு பாத்ரூம் அவங்க இப்படி கன்வீனியன்ட். இங்க கன்வீனியன்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பாத்ரூம் சில டைம்ல வித மாதிரி இருக்கும். அது வேற விஷயம். அப்ப இந்த 40 mm அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது நம்மளுக்கு என்னது அந்த பாத்ரூம் போற சென்சேஷன் வருது. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி. லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஒழுங்கு நடக்குமா நடைபெறாது? நடக்குமா நடக்காதா? நடக்காது. நடக்குமா நடக்காதா? நடக்கும். நீங்க வந்து அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரியில உள்ள நீர் சத்தை உறிஞ்சுகிற தன்மை உடையது, உணவு சத்தை உறிஞ்சுகிற தன்மை நீடு தேவைப்படுகின்ற பொழுது மட்டுமே உறிஞ்சு. அப்படின்னு சொன்னால் நம்ம சிஸ்டம் அங்க ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு இல்லையா, இதெல்லாம் உறிஞ்சிடும். தண்ணியும் குடிக்கல, தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும். இப்ப இருக்க வால்யூம் இருக்குல்ல, அந்த வால்யூம் என்ன ஆயிரும்? வால்யூம் ஆயிரும் கம்மியா 40 mm பிரஷர் 20 ஆயிரும். பாத்ரூம் வருமா? வராது. அப்ப இன்னும் சாப்பிடல, இன்னும் பாத்ரூம் போல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் போயிட்டு என்ன பண்றாங்க? பிரஷர் கொடுக்குறாங்க. பாத்ரூம் பிரஷர் கொடுத்தோன்னு என்ன ஆயிருங்க? ஏனத்துல என்ன ஆயிரும்? அங்க ரத்த குழாய்கள் வெடிச்சு அப்ப புண் ஆயிரும். அதான் மூலம் பவுத்திரம். மூலம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் பகுப்பதி பற்றியில நான் கேட்டேன், மேடம் மூலம்னா என்ன மேடம்? அவங்க உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேடம் இதன் மூலம் அறிவது என்னவென்றால் தெரியும். எழுதுறோம் இல்லையா இதன் மூலம் அறிவது என்னவென்றால் நான் நன்றாக இருக்கேன் சாப்பிட்டு சாப்பிடுவோம். அவங்க நீங்க சிக்கல் பண்ணீங்கன்னு சொல்லி ஒன்றுமே எதுக்கை படிச்சிருக்கணும்னா வந்திருக்கணும். 2 இல்லை எப்படி தெரியும்? அப்புறம் தான் அதை பத்தி பாக்குறப்ப மூலம் வந்து நம்ம மூலம் இருக்கிறது. உள் மூலம், வெளி மூலம், தீர் மூலம், ரத்த மூலம், பௌத்திரம், இது மாதிரி. அப்ப இந்த மூலம் வந்து வர்றதுக்கு காரணம், மூலம் வருவதற்கு மூல காரணம் நினைக்கிறீங்கன்னா அதிகமாக உணவுகளை எடுத்து, அதாவது போதுமான அளவு நீர்ச்சத்தையும் நார்ச்சத்தையும் எடுத்துக்காம இருக்கிறது தான். பாயிண்ட்ல என்ன பண்ணுவாங்களா? அங்கெல்லாம் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, நம்ம கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம நிறைய சாப்பிட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு பிரெட் எடுத்துக்குவோம், 4 மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம், 4 சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம், அப்பதான் சாப்பிடுவாங்க. அப்ப அந்த லாஜினத்தை நிரம்புவதற்காக சக்தி இல்லாத சக்கை பொருட்கள் இருக்குவாங்க. சக்தி இல்லாத சக்கை பொருட்கள் அது மட்டும் லாஜினேஷன். அப்ப போதுமான அளவு தண்ணி சாப்பிடாம இருந்தால் என்ன வரும்? வளர்ச்சி வரும். போதுமான அளவு நீங்க ஃபைபரஸ் ஃபுட் நார்ச்சத்து சாப்பிடாம இருந்தால் என்ன வரும்? மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் தான் நோய்களின் தலைவர் என்று நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, நோய்களின் தலைவரை நீக்கிற புள்ளி அப்படின்னு. யாரா நோய்களின் தலைவர்? அப்ப உள்ள போய் பார்த்தா மலச்சிக்கல் தான் நோய்களுடைய தலைவர் என்று. அப்ப மலச்சிக்கல் இருந்தாலே எல்லா சிக்கலும் வரும். மூளை வரும், பௌத்திரம் வரும், வடிக்க உட்காந்து முடியாது, இதெல்லாம் வரும்.
அப்ப அதை நம்ம மாற்றுமுறை மருத்துவம் என்ன சொல்லி சொன்னால் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் சரி பண்ண பாக்கி எல்லாம் சரியாயிடும். அதுக்கு வந்து பேதி எடுத்துக்கணும், ஒரு 6 மணிக்கு ஒரு பேதி எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அப்ப வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனை நீங்க ஒழுங்குபடுத்தினாக்க உங்களுக்கு நோய் வராது. முதல்ல நல்லா பெருப்பி மடிக்கணும், இங்கெல்லாம் ஓகே. முதல்ல கிளீன் பண்ணீங்க, அப்புறம் வந்து அது மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டை கிளீன் பண்ணாதான் நீங்க மற்றதெல்லாம் வந்து நல்லா மலச்சிக்கல்னாலும் நீங்க பார்த்துக்கிறது கடமை. அப்படி மலச்சிக்கல் வந்தா, மலச்சிக்கல் வராம பார்த்து மலச்சிக்கல் வந்தா நீங்க அட்வைஸ் பண்ண பேஷன்ஸ் எல்லாம் சாப்பிடு சாப்பிடு ஏதாவது சார் பார்த்துக்கலாம் சார். யூ ஆர் எக்ஸ்பர்ட் டாக்டர், யூ நோ எவ்ரிதிங், அதுல யூ டெல் மீ அவங்க மைண்ட் எல்லாம் சாப்பிடையா பார்த்துக்கணும். ஐ வாண்ட் ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் யூ டாக்டர். அப்ப ஸ்பெசிபிக்கா என்ன சாப்பிட சொல்லுங்க. அப்ப ஃபைப்ரஸ் பண்ண அவனுக்கு தெரியாது, அப்ப அவங்களுக்கு இந்த ஆட்கள் தெரியாது. அப்ப காய்கறி நிறைய சாப்பிடியா, கீரை நிறைய சாப்பிடும், பழங்கள் நிறைய சாப்பிடும், இதுதான் தண்ணி நிறைய குடிக்கும். எந்த தண்ணி சார் கெச்சிக்கோ வாட்டறியா, தண்ணி எடுத்து காட்டணும், தண்ணி குடிக்கணும், தண்ணி நிறைய போதுமான குடிக்க வேண்டும். அந்த தண்ணி குடிக்கணும்னு சொன்னால் என்ன சொன்னால் அந்த உடம்புல இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும், லார்ஜ் இருக்க தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த 40 mm இருக்குல்ல பிரச்சனை அது குறைஞ்சு போயிடும். அப்ப தண்ணி பற்றி தண்ணி நிறைய இதெல்லாம் பார்த்துட்டாங்க. மலச்சிக்கல் இருக்காது. LI5 2 ST36 இப்படிங்க மலச்சிக்கல் வராது. 2 ST36 LI5 SJ6 LKG ஓகே. இதுதான் இந்த பிள்ளை போட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்ப உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து வாயில பல்ப் இருக்குது, நாக்கில் இருக்குது. நாக்கில் வந்து 3 வகையான சுரப்புகள் இருக்குது. அந்த சுரப்புகள் வந்து தொலைவாக்கு இருக்குது. நாவடி சுரப்பிகள் சொன்னேன், கண்ண சுரப்பி சொன்னேன், கீழ்த்தாடை சுரப்பி சொன்னேன். இந்த சுரப்பிகள் எல்லாம் வந்து 80 வகையான சொன்னேன். அதுல மிக முக்கியமாக கால்சியம் இருப்பதாகவும், மெக்னீசியம் இருப்பதாகவும், மேங்கனீஸ் இருப்பதாகவும், சோடியம் இருப்பதாகவும், பொட்டாசியம் இருப்பதாகவும் சொன்னேன். அதை தெரிந்து பயன்படுத்தி சொன்னேன். அது வந்து உணவை கூடாக்குவதாகவும், அந்த கூடாக்குவதனால் எளிதாக உள்ளே அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்குது என்று சொன்னேன். வாயிலேயே 20% திருத்து நடக்கிறது என்று சொன்னேன். இங்கே வேகமாக சாப்பிட்டா நடைபெறும், அதனால திருத்து ஒழுங்காக நடக்காது இருக்குது, அதனால தக்க வாய்ப்பு இருக்குது என்று சொன்னேன். அடுத்து வந்து உணவுக்குள்ளே போனதுக்கு ஸ்டமக்கு போகும் சொன்னேன். ஸ்டமக்ல வந்து ஸ்பெசிபிக்கா அந்த வால் வந்து பிகஸ் மெம்பரேன் வந்துட்டு தாங்க திறன் இருக்குன்னு சொன்னேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெப்சின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொன்னேன். அந்த பெப்சின் வந்து புரோட்டீனை பெப்டா மாத்துது, அப்புறம் அமிலமா மாத்துதுன்னு சொன்னேன். அதுக்கடுத்து வந்து ரெடின் வந்து கேசினா மாத்துன்னு சொன்னேன். பெப்சிசில் வந்து பசியை தூண்டுவதற்கும், கிருமியை கொள்வதற்கும், செரித்தலை ஊக்கப்படுத்துவதற்கும் பயன்படுதுன்னு சொன்னேன். அடுத்து வந்து செரித்த உணவு அந்த ஸ்டமக்கில் வந்து உணவுப் பொருட்கள் வந்து 4 மணி நேரத்துல 6 மணி நேரம் இருக்குன்னு சொன்னேன். அங்கே செரித்தல் நடைபெறும் கூடாக சொன்னேன். எவ்வளவு ஹார்டான ஃபுட் சாப்பிட்டா கூட அங்கே இருக்கிற இந்த பெப்சின் சேர்ந்து நல்லா செரிச்சுன்னு சொன்னேன். அந்த உணவு வந்து சிறுமுடிக்கு வரும்னு சொன்னேன். சிறுமுடியில வந்து திரளி என்ற அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பு வந்து உறிஞ்சுன்னு சொன்னேன். அந்த உறிஞ்சிற சத்து வந்து ரத்த சுழற்சி மூலமாக உங்களுடைய அனைத்து பாகங்களும் எடுத்து போட்டு சொன்னேன். அதுல வந்து எண்ணற்ற மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். கார்போஹைட்ரேட் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் வந்து அங்கங்கே தேவைப்படுகிற அந்தந்த செல்களும் திசுகளும் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அது எப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு காய்கறி வராது, அவர் தக்காளி வச்சிருக்காரு, வெங்காயம் வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காருல. நான் போயிட்டு எல்லாத்தையும் அதை கூட இது கூடாதப்பா, நம்மள்ட்ட என்ன இல்லையே அதை கூட அவனுக்கு தக்காளி வெங்காயம் அடுத்தாள் போனோம், ஐயோ கொஞ்சம் இது முல்லை கொடு, அது கூட வாங்கிக்கிறாங்க, அடுத்த வீட்டுல வேற வாங்குறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு செல்களும் திசுக்களும் அதுக்கு தேவையான பொருட்களை உறிஞ்சுன்னு சொன்னேன். 6 மணி நேரம் கழிச்சு ஸ்மால் டெஸ்ட் வந்து சேர்த்தல் நடக்குதுன்னு சொன்னா, அதுக்கு அடுத்து வந்து லார்ஜ் டெஸ்ட் வரும். லார்ஜ் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த அதாவது என்ன சொல்லணும்னா வேஸ்ட் வந்து அங்கே அக்குமுலேட் ஆயிருக்கும். அந்த வேஸ்ட்டை வந்து அந்த 40 mm வருகின்ற அழுத்தம் ஏற்பட்டு நம்ம பாத்ரூம் போக சொன்னேன். நார்மலாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய கல்ச்சர் படி காலையில தான் பாத்ரூம் போறோம். ஓகே, அது மாதிரி தான் ஏற்பாடு இருக்கிறது. இடையில தேவைப்பட்ட பாத்ரூம் அந்த ரொம்ப 40 mm முறையில அது மாதிரி நான் சொன்னேன். நம்ம இந்த டைஜஸ்ட் சிஸ்டம் சரியா இருந்தா தான் உங்களுக்கு நோய் வராதுன்னு சொன்னேன். அதுல வந்து சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னேன். அந்த சத்துள்ள உணவுகள் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னேன். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன் சொன்னேன். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து விட்டமின்ஸ், நார்ச்சத்து, நீர்ச்சத்து சொன்னேன்.
அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கட்டுமான மெயினாக எனர்ஜி கொடுப்பதற்கு கட்டுமான படைக்கு தேவைப்படுது என்று சொன்னேன். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரெகுலேட்டரி ஹார்மோன்ஸ் ரெகுலேட்டரி செக்ரீஷன் ரெகுலேட்டர் அப்படின்னு சொன்னேன். குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு சக்கரை வியாதி கூட ரெகுலேஷன் மட்டும் தான் தேவை. இப்ப தெளினியம் தேவை, குரோமியம் இருந்துச்சுன்னா சக்கரை வராதுங்கிறான். இப்ப இன்சுலின் இருக்கு இல்லையா, இன்சுலின் திறந்தா கூட தெளினியமும் குரோமியம் இருந்தா வராது. ஸோ அது மாதிரி ரெகுலேட் பண்ணுவதற்கு அந்த மைக்ரோ தேவைப்படுதுன்னு சொன்னேன். அடுத்து வந்து இந்த வேஸ்ட் வந்து லார்ஜ் டெஸ்ட்ல இருந்து அக்குமெண்ட் ஆகி போதுமான அழுத்தம் கொடுத்து தான் மலச்சிக்கல் இருக்காது சொன்னேன். அப்ப மலச்சிக்கல் வராமல் இருப்பதற்கு நீர் சத்து தேவை. நான் போதுமான அளவு தண்ணி சாப்பிடுன்னு சொன்னேன். போதுமான அளவு நாட்டுக்கு உணவு சாப்பிட வேணும்னு சொன்னேன். இது வந்து கேபிச்சுவலா நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். வழக்கமாக படிக்கணும். சிலவங்க பாத்தீங்கன்னா சீர்பிரேட் தான் பாத்ரூம் வரும், இந்து பேப்பர் பார்த்தா வரும், தந்தி பார்த்தா பேப்பர் வரும், பேப்பர் பார்த்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. அது மாதிரி எல்லாம் பார்க்காம இயற்கையாக பாத்ரூம் போற மாதிரி வச்சுக்கணும். அப்படி பாத்ரூம் போறாம வச்சிருந்துச்சுன்னா நீர் சத்துனா முடிஞ்சிடும். அப்போ வந்து அந்த வேஸ்டுடைய அளவு குறைஞ்சு போயிடும். அப்போ வந்து கான்டிபேஷன் வரும். கான்டிபேஷன் பிறகு நிறைய அந்த அளவு குறைஞ்சதுனால நம்ம அடுத்த கொடுத்து பாத்ரூம் போறதுனால இங்கே வெடிப்பு ஏற்படும். அதனால மூளை வரும், பௌத்திரம் வரும், கீழ் மூலம், உள் மூலம், வெளி மூலம். வெளி மூலம் என்று சொன்னால் இந்த பப்பனுக்கு பூமரம் வச்சு பக்கம் ஊதுறாங்கல்ல, அது மாதிரிதான் வெளி மூலம். உள் மூலம் வந்து உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். சீல் மூலம் சீல் வரும் நார். ஓகே, பௌத்திரங்கன்னா இங்க எல்லாம் வேரோடி, அங்க எல்லாம் வேரோடி இங்க இருக்கும், அங்கெல்லாம் புண்ணாய், இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் நீங்க சரி பண்றதுக்கு பார்த்து பண்ணேன். இந்த கான்ட்ரிபியூஷன் மலச்சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நோய்களை தலைவர் சொன்னேன். அது பாயிண்ட் பார்த்தோம். அவ்வளவுதான். இது டவுட் நடராஜன் குற்றத்தன்மையா அங்கேயா அது வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இந்த அது எப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க தேவையில்லாத இந்த ஒவ்வாத உணவு சாப்பிடுறீங்களே, அப்ப குறிப்பாக கோல்டு நேரம் சாப்பிடுறீங்களா, அது மாதிரி வரும் பாத்துங்க. அது மாதிரி சாப்பிட்றப்ப அது மாதிரி குட்டியா வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டினுடைய தோல் உறுப்பு என்ன? லங்ஸ். அப்ப இந்த லங்ஸ் இருக்கையில வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கையில கான்ஸ்டிபேஷன் இருக்கணும், அது வந்து லூஸ் மோஷன் போகும். இது சளி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா சளி சுரந்து என்ன ஆகும்? சளி சுரந்து அந்த உணவுக்குள்ள போய் ஆஜினேஷன் போயிட்டு அது ஏமையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வேற ஏதாவது டவுட்? சரியான கேள்வி. அதாவது இந்த 40 mm காலையில இருந்து 40 mm இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பீங்க. 40 mm வந்துருச்சு, 3 மணிக்கு எத்திரிக்கீங்களா? நீங்க எந்திரிச்சோன்னு பாத்துட்டு போறோம். ஓகே, வெரி குட். இது வந்து 40 mm இருந்தா கூட நம்ம ரொட்டீன் எந்திரிச்சோன்னு போறோம். ரைட், ஓகே தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் லூஸ் மோஷன் அடிக்கடி போகுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா போகும். ஓகே, இது எப்படின்னு கேட்டாக்க நான் இன்னைக்கு சொன்னேன். அதாவது கழிவுகளை, தேவையற்ற பொருட்களை நம்ம உடம்பு வந்து பச்சிக்கிறாரு உங்களுக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நீங்க என்னைக்கு வந்து நம்ம வாந்தி எடுக்கிறீங்க வயிற்றால போகும். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கிறாரு உடம்பு. அப்ப நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுவோம், வாந்தி எடுத்து ஓகே, அது நாங்க வாந்தி அடக்கி வச்சிருக்கீங்க. அப்ப நாங்க அடக்கி வச்சீங்கன்னா என்ன வீட்டுக்கு வந்து வயிற்றால போகும். ஓகே, வயிற்றால போறது நல்லதா கெட்டதா? வயிற்று நல்லதுதான். வயிற்றுலயே போயிட்டு கூடாது. அப்ப அதுக்கு லேக் ஆஃப் நாலேஜ் தான். சரி போனுமே, கெட்ட பொருள் சாப்பிட்டானே, புரோட்டா சாப்பிட்டானே, சரி 2 தடவை போயிடுச்சு, விட்டுற முடியல. 10 ரூபா 5 ரூபா போறது. அப்பதான் என்ன பண்ணணும், எஸ்பி போறப்போ. அப்ப எப்ப நாலேஜ் இல்லாம போகுதோ அந்த பெருங்குடலுக்கு, அப்ப என்ன பண்ணும், எஸ்பி பெற போட்டீங்கன்னா சரியான கேள்வி. அடிக்கடி போறது வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் லேக் ஆஃப் நாலேஜ். அந்த கல்விகள் இருக்கப்ப தான் வெளியில போகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலைக்கு ஒரு தடவை பாத்ரூம் போறது நல்லது. சிலவங்க 2 தடவை போறாங்க, நம்ம சித்தர் 2 தடவை போக சொல்றாங்க. அது வந்து பாத்தேன். அதுக்காக நம்ம போயிட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. அது இயற்கையாக இருக்கு. வேற 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 நேசம் நேயர்களே வணக்கம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்க
உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.